छन्दं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நம. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்யம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் இதம் துதே உஹ்யதமம் பிரவக்ஷாமி அனசூயதேன்னு ஆரம்பித்தார். எதை அறிந்தால் அஞ்ஞானம் என்னும் தீமையானது தீமையிலிருந்து நீ விடுபடுவாயோ ஆரம்பித்தார். எதை அறிந்தால் அஞ்ஞானம் என்னும் தீமையிலிருந்து அஞ்ஞானம் என்ற இருளிலிருந்து நீ விடுபடுவாயோ அந்த இரகசியமானதும் விஞ்ஞானத்துடன் கூடியதுமான இந்த ஞானத்தை அசூயையற்ற அனசூயதேன அசூயையற்ற அந்தக்கரண சுத்தியை அடைந்த அந்த ஞானத்தை வாங்குகின்ற மனநிலையை அடைந்த உனக்கு நான் கூறப்போகின்றேன். அதனால் என்ன பலன்? மோட்சம் என்பது பலன். அந்த ஞானத்தை நான் கூறப்போகின்றேன் என்று கூறி இதற்கு இனி ஒரு பெயர் ராஜவித்யா என்று பெயர். நீ அதை அறிந்து ஞானத்தை அடைவாய் என்று பகவான் கூறினார். 4வது ஸ்லோகத்தில் உபதேசத்தை ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட இந்த பவித்திரம் உத்தமம், இந்த ஞானமானது தூய்மைப்படுத்துவதில் உத்தமானது. நான் சொல்வதை நம்பிக்கையுடன் சிரத்தையுடன் கேள். சிரத்தை இல்லை என்றால் சிரத்தை இல்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்வார்கள்? சம்சார வர்த்மணி, சம்சாரத்திலேயே உழலுகிறார்கள் என்று கூறிய பகவான் உபதேசத்தில் முதல்ல ஆரம்பித்தார். என்ன ஆரம்பித்தார்? இந்த சகல பூதங்களும் அவ்யயமான என்னுடைய சொரூபத்தில் இருந்து வந்தது, என்னிடம் இருப்பாக கொண்டது, நான் அவைகளிடத்தில் இல்லை என்று கூறினார். நான் தான் தோற்றுவித்தேன், ஆனால் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறுகின்றார். அப்போ என்னது? அவ்யயமான என்னிடத்தில். பானை மண்ணிலிருந்து தோன்றியது, அது மாதிரி. அப்போ பானை தோன்றியது என்றால் குயவன் ஒருவன் செய்திருக்க வேண்டும் அல்லவா? அது மாதிரி குயவனுக்கும் பானைக்கும் உற்பத்திக்குத்தான் காரணமே தவிர குயவனுக்கும் பானைக்கும் சம்பந்தம் இல்லை. பானையை வாங்கும் பொழுது குயவன் உடன் வரமாட்டான். அதுபோல் இதை மட்டும் எடுத்துக்கணும், சம்பந்தத்தை மட்டும் எடுத்துக்கணும். அது மாதிரி பகவான் இந்த உலகத்தை படைத்தார். இதில் மாயையிலிருந்து உலகம் படைக்கப்பட்டது. எப்படி? மண் பானைன்னு 2 இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துல இந்த உலகம் மாயை, மண், பானை தோற்றங்கள், வடிவங்கள், நாம ரூபங்கள். 2ம் குயவன். குயவன்கிறது பிரம்மன். பிரம்மன் குயவன் மண்ணை கொண்டு ஒரு உருவம், ஒரு வடிவம் உடைய இந்த நாமரூபத்தை, நாமரூபமாகிய பானையை படைப்பது போல இந்த உலகத்தை பகவான் படைத்தார். அப்போ இருந்து என்ன தெரியுது? மாயை மண், மண்ணே பானையாக உருவமாக வந்திருக்கின்றது. அதுபோல மண்ணாகிய மாயையே பல்வேறு வடிவங்களாக காட்சியளிக்கின்றது. வெறும் பெயர் நாமரூப இதம் ஜகது அப்படின்னு உபநிஷத்து சொல்லும்.
வெறும் நாமமும் நாமம்னா பெயர், பெயரும் வடிவமும் ரூபமும் கலரும் தோன்றியிருக்கின்றன. எப்படி காழல் நீர் மாறி, எப்படி கயிறிலே பாம்பு மாறி. கயிறு மாயை, பாம்பு ஒரு வடிவம், ஒரு உருவம். அதிஷ்டானமானது மாயை இந்த உலகத்துக்கு. எதனால் இயங்குகின்றன? மண் அப்படியே பானையாக ஆகவில்லை. மண் பானை எதனால், யாரால் இயங்கின? ஒரு குயவனால் இயங்கின. அது மாதிரி யாரால் இயக்கப்பட்டது? அதற்கு மூல காரணம் என்ன? நிமித்த காரணம் என்ன? பிரம்ம. அவ்யக்தம்னு அதையும் இதில் யூஸ் பண்ணுறேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதம் துதே உஹ்யதமம் பிரவக்ஷாமி அனசூயதே யஜ்ஞாத்வா மோக்ஷே அசுபாத்னு பகவான் சொல்லிட்டார். இதை அறிய வேண்டும். அவ்வளோதான். அப்போ இதுதான் பகவானுடைய, இதை அறிவது தான் பிரம்ம ஞானம். பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா, அதைத்தான் சொல்கிறார். இந்த மித்யா எது? பானையுடைய அடிப்படையில் பார்த்தா மண் சத்தியம், பெரும் நாமரூபம் மித்யா. அது மாதிரி இந்த உலகத்தில் மாயை மித்யா, பிரம்மம் சத்தியம், தங்கம் சத்தியம், நகை மித்யா. தங்கத்தினுடைய அடிப்படையில் பானைக்கு எது சத்தியம் மித்யா? ஏன்னா நாமரூபம் இருந்தாலும் பானை இருக்கின்றது. இதை படைத்தவன் நானே, காப்பவன் நானே. ஆனால் இந்த உலகத்தை சார்ந்து நான் இல்லை என்று பகவான் பலவிதமான கருத்துக்களை கூறினார். இந்த உண்மையை அறிந்தவர்கள் உதாசீனவது, உதாசீதனை போல சாட்சி ரூபமாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையினால இதை நம்ப வேண்டும், இதை அறிய வேண்டும். இதை அறிந்தவர்கள் மகாத்மாக்கள். என்னுடைய தெய்வீம் மாயையா, இந்த மாயையை நினைத்து, என்னுடைய உருவங்களை நினைத்து எப்பொழுதுமே என்னை சததம் ஈர்த்தயந்தோமாம், என்னை அடைய முயற்சி செய்பவர்களாக, மோட்சத்திற்கான வழிகளாக அவர்கள் என்னை பற்றியே பாடிக்கொண்டும் என்னை பற்றியே துதி செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாயை பிரம்மனாகிய என்னை ஒன்றாகவும் பலவாறாகவும் பல்வேறு முகங்களாகவும் என்னை வழிபடுகிறார்கள். நானே மாயேனே பிரம்மன். பிரம்மனை சார்ந்து இல்லை. மாயையினுடைய வடிவத்தில் எண்ணற்ற உருவங்கள், நாமரூபங்கள், எண்ணற்ற கடவுள்கள். ஆனால் சத்தியம் என்பது ஆத்மா. இதை உணர்ந்தவர்கள் என்னை ஏகத்துவமாக வழிபடுகிறார்கள். பானையையும் தங்கத்தையும் உணர்ந்தவர்கள் ஏகத்துவமாக வழிபடுகிறார்கள். பானையை விட்டுவிட்டு அந்த மண்ணை விட்டுவிட்டு நாமரூபத்தை பார்ப்பவர்கள், தங்கத்தை நினைக்காமல் பல்வேறு நகைகளை பார்ப்பவர்கள் என்னை வெவ்வேறு விதமாக பல்வேறு முகம் கொண்டவர்களாக வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி வழிபட்டாலும் என்னைத்தான் வழிபடுகிறார்கள், என்னைத்தான் கையாளுகிறார்கள், என் மீதே அவர்கள் பக்தி செலுத்துகிறார்கள். நாம் பானையே நினச்சி தூக்கினாலும் மண்ணைத்தான் தூக்குறோம், பானையை நினச்சி தொட்டாலும் மண்ணைத்தான் தொடுகின்றோம், நகை என்று எடுத்தாலும் தங்கத்தை தான் தொடுகின்றோம். நம்ம பார்ப்பது அனைத்தும் தங்கம்தான். அதே நம்மை உலகத்தை எப்படி பார்த்தாலும், ஒன்றாகவோ பலவாறாகவோ பல்வேறு விதமாகவோ பார்த்தாலும் இருப்பது ஒரே பிரம்மம், ஒரே ஆத்ம தத்துவம்தான். அந்த இருப்பது அந்த ஆத்ம தத்துவம்தான். வேறுபட்ட எல்லா ஜீவராசிகள் பல்வேறு வடிவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உள் இருப்பது, இயங்குவது ஒரே ஆத்மா. பல பானைகளாக இருந்தாலும்
இயங்குவது ஒரே மண். இதுதான் உண்மை. ஆக பலவாறாக இருந்தாலும் தவறு அல்ல. ஈஸ்வரன் இரண்டு தத்துவத்தை உடையவன். மாயை தத்துவத்தை உடையவன், பிரம்ம தத்துவத்தை உடையவன். பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. இந்த உலக பார்க்கும் இடமெங்கும் நிறைக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று பகவான் கூறி, அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? எப்படி நகையை தொட்டாலும் தங்கத்தைத்தான் தொட்டதற்கு சமம். நகையை தூக்கினாலும், நகையை போற்றினாலும், நகைகளை அறிந்திருந்தாலும், நகைகளை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் அந்த தங்கத்தைக்கு தான் சமம். எல்லாமே எதை சார்ந்து இருக்கின்றன? தங்கத்தை சார்ந்து இருக்கின்றன. அதுபோல நாம் இறைவனை குறித்து துதிபாடினாலும், ஒன்றாக இருந்தாலும், பலவாறாக இருந்தாலும், வெவ்வேறு வடிவங்களில் இறைவனை வணங்கினாலும் அனைத்தும் அந்த பிரம்ம தத்துவம்தான். எந்த பிரம்மனை புகழ்ந்தாலும், மந்திரங்களை உபதேசித்தாலும், பிரம்மனை எப்படி வழிபட்டாலும் அது நானே. ஹோமம் செய்தாலும், ஜபம் செய்தாலும், தியானம் செய்தாலும் அனைத்தும் நானே சொல்கிறார். அதனால் ஒரு பாட்டே இருக்குல்ல, காக்கை சிறையினில் நந்தலாலா உந்தன் கரும்பு நிறம் தோன்றுதையா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா உன்னை தீண்ட இன்பம் தோன்றுதையா நந்தலாலா, பேசும் மொழிகளெல்லாம் நந்தலாலா உந்தன் பகவத்கீதை இனிக்குதையா நந்தலாலா, பச்சை மரங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, காயிலே புளிப்பதென்ன நந்தலாலா கனியிலே இனிப்பதென்ன நந்தலாலா. அந்த பாட்டெலாம் இருக்கு. அந்த மீராபாய் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எங்கு சென்றாலும் என்னை பார்த்தாலும் சிவபெருமானையே கண்டார்கள், பகவான் விஷ்ணுவையே கண்டார்கள். அதனால் பகவான் சொல்கிறார், நல்லா இருங்க, அனைத்து செயல்களும் அந்த இறைவனை சார்ந்து இருக்கின்றது. இந்த ஆட்டிடியூட் பாருடன் பகவான் சொன்னார். எத் கரோசி எதஸ்நாசி, ஆகையினால என்ன செய்யணும்? எதை செய்தாலும், எதை உண்டாலும், உடுத்தினாலும் என்னை அர்ப்பணமாக செய், நான் இருப்பதாக நினை அப்படிங்கிறார். பானையை எடுத்து தண்ணி குடித்தாலும், பானையை எடுத்து குளித்தாலும், பானைக்குள் உள்ள வச்சு வேறு ஏதாவது மோர் இது உடுத்தாலும் நீ என்னையே கையாளுவதாக நினைத்து கொள்கிறார். என்னுடைய அனுகிரகம்தான் அனைத்தும் என்று பகவான் கூறுகின்றார். மத் அர்ப்பணம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எப்படி நம்ம கோயிலுக்கு போகும்போது கண்ணை மூடி நாராயணா, நமசிவாயா, வேலவா, ஈஸ்வரா, லம்போரா, கோவிந்தா அப்படின்னு கும்பிடுறோமோ, அது மாதிரி நம்மளுடைய வெளியமும் நம்ம கடமைகளை செய்யும் பொழுது ஈஸ்வரா, நாராயணா, நமசிவாயன்னு செய்யணுங்கிறார். அந்த ஆட்டிடியூட் வரணுங்கிறார். சுருக்கமாக சொல்லிட்டார். எதை செய்கிறாயோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த ஹோமம் செய்கிறாயோ, எதை நீ வழிபடுகிறாயோ எனக்காக நீ செய் அப்படிங்கிறார். நீ எதை வழிபட்டாலும் என்னைத்தான் வழிபடுவான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். எந்த தேவதைகளை வழிபட்டாலும் நீ என்னைத்தான் வழிபடுவாய். பானை மண் கூசாவாக இருந்தாலும், இல்லை மிருகங்களாக இருந்தாலும், இல்லை பானையாக இருந்தாலும், சிவப்பு பானையாக இருந்தாலும், மஞ்சை பானையாக இருந்தாலும், அது உண்மையிலேயே எதை உடையது? அது உண்மையிலேயே அது எதனுடையது? அது மண் தன்மை உடையது தான். அது மாதிரி இந்த இடத்துல பல்வேறு விதமான கருத்துக்களை பகவான் கூறுகின்றார். ஆக நம்ம மனசில் இப்போ என்ன வரணும்? நம்ம மனசில் எதை பார்த்தாலும் அந்த பகவான் நினைப்புத்தான் வரணும். அவங்க இஷ்ட தெய்வத்தை எனக்கு அர்ப்பணவன். இந்த இடத்துல பகவான் எனக்குங்கிறது அந்த ஆத்ம தத்துவத்தின் அர்ப்பணமாக நீ செய், அந்த ஆத்ம தத்துவத்தை உணர்வதற்காக நீ செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வேறு ஒரு கடவுளை உருவங்கள் நினச்சி நம்ம பழக்க வழக்கத்தின்படியோ அல்லது பரம்பரையின்படியோ வேறு ஒரு உருவமுள்ள கடவுளுக்கு அர்ப்பணமாக செய்தாலும் அது தவறு இல்லை. அதுவும் இறைவனை நினைப்பதற்கு வழிபடுவதற்குத்தான் சமம். இப்படிப்பட்ட நீ என்னை பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்,
இதிலிருந்து நீ புண்ணிய பாவத்திலிருந்து நீ விடுபடுவாய். என்னை நினைப்பவர்கள் யாரோ அவர்கள் என்னை அடைகிறார்கள் என்று பகவான் கூறினார். அப்போ என்னை நினைப்பவர்களோட மற்றவங்களும் நீ அருள் புரிய மாட்டையா, பாரபட்சமா என்றால் பகவான் 29வது ஸ்லோகத்தில் கூறினார், அனைத்து உயிர்களிலும் நானே சமமானவன். எனக்கு விருப்பமுள்ளவர்கள் விருப்பமில்லாதவர்கள் யாரும் எனக்கு இல்லை. என்னை யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் மனதில் என்னை உணர்கிறார்கள். என்னை வழிபடாதவர்கள் நான் இருக்கிறேன் ஆனால் என்னை உணர்வதில்லை. ஆகையினால் அவர்களுக்கு ஒரு பூர்ணமான அமைதி நிம்மதி என்பது இல்லை. ஆனால் நான் அனைவருக்கும் அருள் புரிகின்றேன் சொல்லி ஒரு உதாரணமாக நம்ம பார்த்தோம். எப்படி தீயினுடைய அருகில் சென்றவர்களுக்கு குளிரை போக்குவது போல இறைவனுடைய அருகில் சென்றவர்களுக்கு தீய என்னும் கஷ்டங்களை போக்குகின்றன, கருணையானது வருகின்றது என்று கூறி பகவான் இறுதியாக 30வது ஸ்லோகத்தில் அபீச்சே சுதராச்சாரக வஜதே மாம் அந்நியபாக்கு நம்ம பார்த்தோம். என்னை இறைவனாகிய என்னை எவனொருவன் வணங்குகிறானோ அவன் தீய ஒழுக்கம் உடையவனாக இருந்தாலும் அவன் சாது ஏகன நல்லவனே அப்படிங்கிறார். நல்லவனாக கருதப்பட வேண்டும். சம்யக் விவசிதக அவன், ஏனெனில் அவன் நிச்சயம் செய்தவன். சில பேர் சொல்கிறார், இவர் என்ன சரியான ரொம்ப பாவம் பண்ணுறாரு, கோயிலில் விழுந்து விழுந்து கும்பிட்றாரு, ஒரு தர்மமும் செய்ய மாட்டுறாரு, ஆனால் கோயிலில் விழுந்து விழுந்து கும்பிட்றாரு. தர்மகர்த்தாவும் அதே மாதிரி தான் கும்பிடுவார், இவனும் அதே மாதிரி தான் கூடுவாங்க. அதே இந்த கொள்ளை கொடுத்துக்காரையும் கூட திருட போகிறவங்க கூட பகவானை உனக்கு இவ்வளோ சேர்ந்தறின்னு திருட போகிறதா சொல்லுவாங்க. அது மாதிரி வியாபாரி கூட அப்படித்தான். ஆனால் இருந்தாலும் அவர்கள் என்னை நினைத்து என்னை வழிபடுபவர்கள். லட்சுமி படத்தை வச்சுருப்பாங்க. கொள்ளை லாபம் அதிகமான லாபத்து கூட ஈட்டலாம், பழைய பொருள் கூட ஈட்டலாம். இருந்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் நாளடைவில் என்னை வழிபடுகிறார். காரணம் என் மீது பக்தி உடையதால், என்னை நம்புவதால். மற்றவர் துயரமானது இதில் தீய ஒழுக்கம்